கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு வேதத்திலிருந்து சில காரியங்களை உற்சாகத்தை கொடுப்பதற்காக ஒரு வசனத்தை நமக்கு இந்த காலையிலே கொடுக்க போகிறார். அந்த வசனம் யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் முதல் 2-3 வசனங்களிலே அதை நாம் பார்க்கிறோம். யோசுவா இஸ்ரவேல் மக்களை யோர்தானை கடந்து வந்து அதன் பின்பு அவர் எரிகோவுக்கு வருகிறார். இவர்கள் இன்னும் கானானுக்கு போக வேண்டும். யோர்தானை கடந்து விட்டார்கள், எரிகோவுக்குள்ளாக வந்து நிற்கிறார்கள். அந்த இடத்துல எரிகோ அவர்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. இந்த வசனத்தை நான் படிக்கிறேன். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. பாருங்கள், எப்படிப்பட்டதான ஒரு பயங்கரமான நிலைமை இருக்குது பாருங்கள். அவங்க எரிகோவை தாண்டி தான் அவர்கள் கானானுக்குள் பிரவேசிக்க வேண்டும். அந்த இடத்துல பார்க்கின்ற பொழுது எரிகோ அவர்களுக்கு முற்றிலுமாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருத்தரும் உள்ளே போக முடியாது, ஒருத்தரும் வெளியில் வர முடியாது. ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனாலும் கூட கர்த்தராகிய தேவன் யோசுவாவுக்கு ஒரு வசனத்தை கொடுக்கிறார். நான் கானானை கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர், உனக்கு இடையில பிரச்சனைகள் வராது என்ற தடைகள் வரலாம், அந்த தடைகளை நான் எடுத்து போடுவேன். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். அவர் கொடுத்துட்டார், நான் கொடுத்துட்டேன், எப்போ கொடுத்துட்டேன்பா. ஆகவே நீ கவலைப்படாத, நீ எரிகோவுக்கு முன்னேறி செல்லு. நான் சொல்லுகிற காரியத்தை நீ செஞ்சனாக்கா எரிகோ உனக்கு முன்பாக கீழே விழும். கடவுளுடைய ஸ்ட்ராட்டஜின்ற ஒன்று இருக்குது, ராஜதந்திரம். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த எரிகோவை அவர்கள் சுற்றி வருகிறார்கள். கர்த்தர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையின்படியாக அவர்கள் 7 தரம் சுற்றி வருகிறார்கள். சுற்றி வந்து அவர்கள் ஆர்ப்பரிக்கின்ற வேளையில் அந்த அலங்கம் இடிந்து விழுந்தது என்று பார்க்கிறோம். பாருங்கள், நமக்கு முன்பாக எத்தனையோ தடைகள் இருக்கலாம். ஒரு வியாதி ஒரு தடையாக இருக்கலாம், பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்கலாம், நம்முடைய குடும்பத்தில் யாருக்கோ ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமணமாகாமல் இருக்கலாம், மகளுக்கோ மகனுக்கோ திருமணம் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம். இவைகளெல்லாம் தடை இருக்கிறது. ஆனால் கர்த்தராகிய தேவன் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அந்த தடையை நான் நீக்கி போட்டேன், நான் அதை ஒப்பு கொடுத்து விட்டேன். ஆகவே நீ கவலைப்படாத, அந்த தடைகள் எடுத்து போடப்பட வேண்டும். நான் சொல்லுகிறபடி நீ செய், அப்பொழுது கர்த்தர் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். அதன்படியாக பார்க்கும் பொழுது அந்த எரிகோவினுடைய அலங்கங்கள் ஒரு சாம்பலை போல இடிந்து விழுந்ததை பார்க்கிறோம். இது கர்த்தர் செய்ததான மகத்துவமான காரியம். இந்த நாளில் கூட உங்களுக்கு ஒரு தேவை இருக்கும் என்று சொன்னால், அது தடைபட்டு கொண்டிருக்குமே என்று சொன்னால் கவலைப்படாதீங்க. அந்த தடைகளை எடுத்து போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக இருக்கிறார். அவர் நான் அதை எடுத்து போட்டு விட்டேன் என்று சொல்கிறார். நாம் தான் முன்னேறி செல்ல வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனைபடியாக செயல்படுவோமே என்று சொன்னால் நிச்சயமாக எரிகோவை போல பல மதில்கள் அலங்கங்கள் கீழே விழுந்து அந்த கோட்டை சுவர்களெல்லாம் கீழே தகர்ந்து பொடி பொடியாகிவிடும். ஆகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கர்த்தருடைய கரத்தில் உங்களுடைய பிரச்சனையை கொடுங்க, கர்த்தர் அவைகளை எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். நல்ல ஆண்டவரே, நன்றியுடைய துதிக்கிறோம். எரிகோவை ஆண்டவரே இடிந்து விழ செய்த தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவரே எந்த தடைகள் இருந்தாலும் எந்த எதிர்ப்புகள் இருந்தாலும் அவைகளை நீங்கள் மாற்றி போட வல்லவராயிருக்க என்பதை விசுவாசிக்கிறோம். எப்படியாய் செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் எந்த தடையாக இருந்தாலும் அவைகளை எடுத்து போட்டு நாங்கள் முன்னேறி செல்ல நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த நாளிலே எல்லா தடைகளையும் நீக்கி நீங்கள் முன்னேறி செல்லுங்கள்.